Hi friends, வணக்கம். So பொட்டி மட்டும் தான் தெரியும். என் மூஞ்சி என்னவோ பொட்டில டிங்னு எட்டி பார்க்குற மாதிரி தெரியும்னு நினைக்கிறேன். நைட் வரவே இல்லை. அப்புறம் அவங்களுக்கு மெசேஜ் அனுப்புறான், திட்டுறாமாமா பார்சல் எங்க அப்படின்லாம் திட்டி மெசேஜ் அனுப்பிச்சான். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க பார்சலில் சிப்ஸ் இருக்குன்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க. அதனால தான் சரி ஓகேங்க, டைம் வேஸ்ட் பண்ணாமல் நம்ம பார்சலை ஓப்பன் பண்ணிடலாம். இது எவ்வளோ கேஜி பார்சல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 25 கேஜி பார்சலாம். ஸோ எவ்வளோ ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐ திங்க் 28,000 கரெக்டாக நான் பார்த்தேன்னா நான் உங்களுக்கு கீழே போடுறேன். ஸோ இதனுடைய இதெல்லாம் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஒன்று ஒன்றா ஓப்பன் பண்ணிடலாம். இந்த பாக்ஸை நான் இப்படி பாருங்களேன், ஓப்பன் பண்ணி கவுத்த உடனே எல்லாம் கொட்டியிருக்கு. கண்ணில் ஃபஸ்ட்டு பட்டது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொரி உருண்டை. யாருக்கெல்லாம் பிடிக்கும்னு தெரியல, எனக்கு பிடிக்கும், கண்டிப்பாக எனக்கு பிடிக்கும், பொரி உருண்டை பிடிக்கும். ஸோ இது வந்துட்டு அமிர்தம் போட்டிருக்கு. ஐ திங்க் அநேகமாக இப்போ கிராண்ட் ஸ்நாக்ஸில் தான் வாங்கியிருப்பாங்க. அதுக்கப்புறம் கொட்டினதை நான் நிமித்தி வச்சிட்டேன், கீழே இருக்கிற ஐட்டத்தில் நான் இருக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா புளி. இது வந்துட்டு சொல்லிட்டு இருந்தாங்க, இவங்க என்ன பண்ணியிருக்காங்க லைக் இது பார்சல் அனுப்பும்போது 0.5 அந்த மாதிரி ஏதோ குறைஞ்சிச்சான். அந்த 0.5 இருந்தாலுமே கரெக்டாக ரவுண்டாக அவங்க 25 கேஜி அப்படின்னு தான், 1 கேஜி அப்படின்னு தான் போடுவாங்க. இப்போ நீங்கள் வந்துட்டு 0.5 கிராம்ஸ் அமிச்சிங்கனாலும் 1 கேஜி கணக்கு தான் வரும். 1 கேஜி அமிச்சாலும் 1 கேஜி கணக்கில் தான் வந்துட்டு இது போடுவாங்க, ரேட்டு போடுவாங்க. ஸோ அதனால அம்மா வந்துட்டு அந்த 1 கேஜி அந்த 0.5 அதெல்லாம் குறையுது அப்படின்றதுக்காக ரவுண்டாக இருந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு லைக் அதை வேஸ்ட் பண்ண தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த புளி வாங்கினாங்களா, அது எனக்கு அந்த கதையை சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம இதுக்கு உட்காரும் போதே சிசரோட உட்காரணும். இருங்க, ஏய் கிருஷ்குட்டிமா சிசர் கொடுக்குறியா ப்ளீஸ்? சோ குட், செம்மையா இருக்குங்க. யம்மி. இது வந்துட்டு இந்த வாட்டி நிறைய ஸ்நாக்ஸ் அனுப்பிச்சிருக்காங்க. யூஸ்வலாக அம்மா நிறைய ஸ்நாக்ஸ்லாம் அனுப்பவே மாட்டாங்க, நீங்களே பார்த்துருப்பீங்க. ஸோ கம்மி ஸ்நாக்ஸ் தான் அனுப்புவாங்க, நிறைய வேறு எதனா ஐட்டம்ஸ் தான் அனுப்புவாங்க. இந்த வாட்டி அம்மா வந்துட்டு நிறைய ஸ்நாக்ஸ் அனுப்பிச்சிருக்காங்க. ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராகி லட்டு. இது பசங்களுக்கு வந்து கொடுப்போம், நல்லது. ஸோ அதுக்கப்புறம் வந்து கீழே எவ்வளோ ஐட்டம் எடுத்துப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது டிஃபன் பாக்ஸ், பென்சில் பாக்ஸ் 2 அமைச்சிருக்காங்க. ஒன்று வந்துட்டு ஏதோ 145 ரூபா அப்படின்னு போட்டிருக்கு. ஒன்று வந்துட்டு கார் பென்சில் பாக்ஸு. நான் கேட்டுக்கணும், போன வாட்டி அம்மா அமிச்சதில் வந்துட்டு ஒரு டாய் அன்னைக்கு இன்னொரு டாய் வந்துட்டு வேற ஒருத்தங்களுக்காக கொடுக்கறதுக்கு அமிச்சிருந்தாங்க. அதாவது சுகன்யா அவங்க சன் இருக்காங்க பார்த்தீங்களா, அஜய், அவங்களுக்காக. ஸோ இது 2 அமிச்சிருக்காங்க. 2மே கிருஷ்ணனிஷ்கா இல்லை வேற யாருக்கா அப்படின்றது தெரில. ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது, கார் பாக்ஸ் மாதிரி. இதுக்குள்ளே வந்துட்டு இன்னொரு குட்டி கார் பாக்ஸு. அதுக்கப்புறம் இதுக்குள்ளே என்ன இருக்குது, இதுக்குள்ளே வேறு ஏதோ திங்ஸ் போட்டு அமைச்சிருக்காங்க. எங்கே பாருங்களேன், $100 காயின். இது ஐ மீன் ரூபா கட்டு மாதிரி ஒரு இது பார்த்தீங்களே தெரியும். எல்லாம் அம்மா பக்கத்து கடையில் தான் வாங்கி அமைச்சிருப்பாங்க 100%. உள்ளே இருந்தது வந்து ஐ திங்க் ஏதோ ஒரு சுவாமி கோவிலில் குங்குமம் விபூதி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இது ஏதோ சந்தனம். அப்புறம் இது வந்து தோரணம் மாதிரி இருக்குங்க. யா கரெக்டு, எக்ஸாக்டாக கரெக்டு. பாருங்கள், தோரணம். மேபி பூஜை ரூமுக்கு மேலே இல்லை வாசலில் நான் யூஸ்வலாக தோரணம்லாம் கட்ட மாட்டேன். லைக் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டக்குன்னு இந்தியன் வீடு மாதிரி தெரியக்கூடாது அப்படின்றதுக்காக நான் யூஸ்வலாக கட்ட மாட்டேன்.
அதனால் இது மேபி நம்ம வந்து இதுதான் பூஜை ரூமில், ஸோ இது வாசலில் கூட கட்டிக்கலாம். பார்க்கலாம் நம்ம எதுக்கு யூஸ் பண்ணலான்ட்டு. சாமி ரூமுக்கு வாசலில் கூட கட்டிக்கலாம். ஸோ பாக்ஸ்குள்ளே எடுத்துருவோம். ஸோ பூந்தி, காரா பூந்தி பாருங்க, சூப்பர் காரா பூந்தி. அதுக்கப்புறம் இது வந்து அம்மா பண்ண சிப்ஸ் இல்லை, இது கடையில் வாங்கின சிப்ஸ். இதுவும் வந்துட்டு எல்லாமே வந்து இதில் கிராண்ட் ஸ்நாக்ஸில் தான் வாங்கியிருக்காங்க. ஏன்னா அமிர்தம்னு போட்டிருக்கு, எல்லாமே கிராண்ட் ஸ்நாக்ஸ் வாங்கியிருக்காங்க. சிப்ஸு கொஞ்சம் நொறுங்கிடுச்சு, பட் ஓகே, தயிர் சாதத்துக்கு வச்சு அடிப்போம். இது வந்துட்டு எதுவுமே நான் கேட்கல. இது என்ன, ஓகே ஹூக்கு மாதிரி. இது எந்தளவுக்கு ஸ்டே ஆகும்னு தெரியல. ஹூக்கு மாதிரி வச்சோன்னா எல்லாத்தையும் மாட்டிக்கிற மாதிரி. பார்க்கலாம் எந்தளவுக்கு நமக்கு செவுத்துல நிற்கும்ன்றது நமக்கு தெரியல. அதுக்கப்புறம் இது ஏற்கனவே அம்மா நமக்கு அமுச்சிருக்காங்க, திருப்பி அமுச்சிட்டாங்க. சரி பரவாயில்ல இருக்கட்டும். இது சப்பாத்தி இது பண்ணுறது. ஓகே, அதுக்கப்புறம் இது வந்து முறுக்கு பாருங்கள், சூப்பர் சூப்பர் முறுக்கு. அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் பூந்தி, 2 பூந்தி அமுச்சிருக்காங்க. 1 பூந்தி பாக்கெட், 2 பூந்தி பாக்கெட் அமுச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவ்வளோதான் சாப்பிட்ற ஐட்டம், அவ்வளோதான் நினைக்கிறேன். இல்லை இல்லை இருக்குது கடலை உருண்டை. ஹை, கடலை உருண்டை பேக்கெட். இதுவும் கிராண்ட் ஸ்நாக்ஸ்லேருந்து தான் அனுப்பிச்சிருக்காங்க. கடலை உருண்டை பேக்கெட். வாவ், யம்மி யம்மி கடலை உருண்டை. இதில் வந்து நிறைய இது மாதிரி போட்டுருக்காங்க, பேக்கெட்ஸ் தான் சரியா. ஓகே, இதில் வந்துட்டு இதுக்குள்ளே வந்துட்டு ஒரு 5 பேக்கெட் இருக்குது. சூப்பர், யம்மி யம்மி, செமையாக இருக்கும் போல இருக்கே, கலக்கலாக இருக்குது. என்ன மாம்ஸ் இவ்வளோ, சரி சதீஷ் வெளில போயிருக்காரு. இவ்வளோ ஸ்நாக்ஸ் அனுப்பிச்சிருக்காங்க இந்த வாட்டி இவங்க. இது வந்துட்டு ஏதோ ஃபுட் ஸ்டோர்லேருந்து ஒரு ஸ்நாக் அனுப்பிச்சிருக்காங்க. இது என்னது, இது எள்ளு உருண்டை. ஐ திங்க் இது வந்து எனக்கு தான் அனுப்பிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லிட்டு, அயனுக்கு நல்லது. அதாவது எனக்கு அயன் டெஃபிஷியன்சி இருக்குல்ல, அதனால். அதுக்கப்புறம் சோப்பு டப்பாவா, கலர் கலராக அனுப்பிச்சிருக்காங்க. ஏற்கனவே இருக்குது, சரி ஓகே. எப்போ சோப் டப்பா வேணும்னு சொன்னாங்க, நம்ம கடையை வைக்கலாம் போல இருக்கு. 1 2 3 4 5 6 சோப்பு டப்பா. சரி ஓகே, ஃபியூச்சருக்கு யூஸ் ஆகும், நோ ப்ராப்ளம். ஆமாம், நமக்கு ஆசையாக அமைச்சிருக்காங்க. வாவ், ஆக்சுவலி இதுதான் நான் கேட்டேன். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பார்த்தோன்னே நான் கண்டுபிடிச்சிட்டேன். எழுத போல இல்லை, ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் நான் கேட்டேன். இது வந்துட்டு ஆனியன் வடம். இதை வந்துட்டு ஆனியன் வடம் உங்கள் எல்லாருக்குமே ஆப்வியஸாக தெரியும். என்னுடைய ரொம்ப 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 ஃபேவரட். நான் யூஎஸில் தேடினேன், இந்த வத்தல் செக்ஷனும் சரி அப்பளம் செக்ஷன்லையும் சரி, எனக்கு ஆனியன் வடாமே கிடைக்கல. அதுக்கப்புறம் நான் சொன்னேன், அம்மா எனக்கு ரொம்ப ரொம்ப ஆசையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, அதனால் அம்மா நமக்காக ஆனியன் வடை முடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு வாவ், குட்டி சைஸ். அதாவது நமக்கு போன வாட்டி அமிச்ச பார்சலில் பெரிய ஹேங்கர்ஸ்லாம் அனுப்பிச்சிருக்காங்க. ஸோ இந்த வாட்டி வந்துட்டு மேபி கிட்ஸ் ட்ரெஸ்ஸுக்காக அம்மா வந்து குட்டி சைஸ் ஹேங்கர்ஸ் அனுப்பிச்சிருக்காங்க. இந்த இது பாருங்களேன், குட்டி ஹேங்கர்ஸ். இது அவங்களுக்கு நான் கொடுத்து விட்டேன், சூட் கேஸில் போடுறது. நமக்கு திருப்பி அனுப்பிச்சிட்டாங்க. இப்போ வரும்போது என்ன பண்ணுவாங்க, அவங்க என்ன பண்ணால் உதைக்கணும் அம்மாவை. ஓகே, இது என்ன, ஐ திங்க் இது சிங்க்கு கிட்ட மாட்டுறதுன்னு நினைக்கிறேன். சரி ஓகே, நம்ம கிட்ட பழசு தான் இருக்குது, இதை நான் ட்ரை பண்ணி பார்க்கலாம். சிங்கில் மாட்டுறதுன்னு நினைக்கிறேன், சிங்கில் மாட்டுறது. அம்மா இருக்காங்களே. ஸோ இது குட்டி சைஸ் ஐஸ்கிரீம் குச்சி மாதிரி இருக்குது, உடன் குச்சி. ஏன்னா உடன் எதுக்கு அமைச்சிருக்காங்கன்னு தெரியல, கால் பண்ணி கேட்கணும். மேபி நம்ம வீட்டில் இப்போ நம்ம கேம்பிங் அதெல்லாம் போகிறோம் அப்படின்னா யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்றதுக்காக அமைச்சிருக்காங்க. ஸோ இதில் என்ன இருக்குது அப்படின்றது எனக்கும் தெரியல. அம்மாவுக்கு வர வர வாட் எனக்கு தெரியலையே. ஓ, ஐ திங்க் இது வந்துட்டு ஏதோ உள்ளே போடுற டப்பான்னு நினைக்கிறேன். உள்ளே போட்ட டப்பா மேலே வந்து இந்த மாதிரி மூவ் பண்ணுற மாதிரி இருக்குது. இங்கே பாருங்களேன், இந்த மாதிரி மூவ் பண்ணுற மாதிரி இருக்குது. இப்படி மூவ் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். எதனா வந்துட்டு பெப்பர்
அப்புறம் எதனா அப்படி போட்டு இப்படி போடுறதுக்கு நல்லதாக இருக்கும். இது என்ன வச்சுருக்காங்க? இது என்னன்னா வாவ் கால் மீதி சாஃப்டாக. அதுவும் அம்மா வந்துட்டு என்ன கலரில் அமைச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அழகான ஒயிட் கலரில். ஐ திங்க் 2 நாளில் நம்ம இமேஜின் பண்ணிக்கணும் என்ன கலரில் மாறப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு. சூப்பராக இருக்குது, பயங்கர சாஃப்டாக இருக்குது, நல்லாயிருக்கு, செமையாக இருக்குது. இது என்னன்னு எனக்கு தெரியலையே. இன்னும் சர்ப்ரைஸ் பார்சல் இது. ஆக்சுவலி நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல, என்னென்ன அனுப்பியிருக்காங்கன்னு கூட எனக்கு தெரியாது. டவலா? டவலு அதுக்குள்ள வேற ஏதோ பாருங்களேன், பெரிய டவல் அமைச்சிருக்காங்க. நம்ம இந்த ஊர்ல வந்து இந்த மாதிரி டவல்ஸ் வந்து ஸ்விம்மிங் பூல்ஸ்லாம் யூஸ் பண்ணா நல்லா பெருசா இருக்கு. பீச் டவல், ஸ்விம்மிங் பூல் டவல், பரவாயில்ல, நல்ல இவ்வளோ பெருசா இருக்கு, நல்லா சாஃப்டாகவும் இருக்கு. எங்க வாங்கினாங்கன்னு தெரியல, நான் கேட்டு வேணா உங்களுக்கு வந்துட்டு கீழே போடுறேன். வில்லியோக்கம்ல தான் வாங்கியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது எனக்கு சொல்லிட்டு இருந்தாங்க 2 நாளாக, உனக்கு ஒன்று வரப்போகுது அப்படின்ட்டு. ஐ திங்க் இதுதான் நினைக்கிறேன். 2 இது அழகாக இருக்குது பிராஸில். எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 410 ரூபாவா. நல்லாயிருக்கு. எதுக்கு யூஸ் பண்ண போகிறோம்? அழகாக வந்துட்டு எதனா பிளான்ட் போடலாம், எதனா பிளான்ட்ஸ் வைக்கிற மாதிரி, எதனா க்யூட்டான பிளான்ட்ஸ் வைக்கிற மாதிரி அதில் பிளான்ட் போட்டு அழகாக வைக்கலாம். 2 சைடு இருக்கிற மாதிரி பிராஸில் நல்லா தான் இருக்குது. ஆனால் எங்கே வைக்கிறது? ஓ, இதுக்குள்ள இந்த டப்பாக்குள்ள 2 இருக்குதுங்க. இது என்னன்னு பார்க்கலாம் இருங்க. இங்கே பாரு, பாரு பாரு, நல்ல வளம் சூப்பராக வந்துருக்குறாங்க. காமிக்கிறேன் இரு. அழகா இருக்குடா பாட்டி. அம்மா வந்துட்டாங்கடா நம்ம வீட்டுக்கு. அம்மா அவங்க கேட்டாங்கன்னா செம்ம பண்ணுவாங்க, இவ்வளோ வயசான அப்படின்னு. ரொம்ப அழகா இருக்கு பாருங்களேன், லட்சணமா இருக்கு, ஸோ கியூட்டா இருக்கு. ஐ திங்க் இதுவும் அப்போ தலையாட்டி பொம்மையா தான் இருக்கணும். செம்ம சூப்பரா இருக்கு. இருங்க டிவி ஓப்பன் பண்ணிடலாம். ஐயோ அழகா லிப்ஸ்டிக் எல்லாம் போட்டுட்டு நான் இந்த அளவுக்கு கியூட்டா எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. செம்ம. ஸோ இங்க பாருங்க, இது தாத்தா தலையாட்டி செட்டியார் பொம்மை. ரொம்ப கியூட்டுங்க, இருக்கிறதுலே தான் செம கியூட்டு, செம்ம. எனக்கு இந்த பார்சல்லே தான் மை ஃபேவரட், ரொம்ப ஃபேவரட். இதை நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை, சான்ஸே இல்லை. செம கியூட்டு. அழகாக நம்ம வந்து பத்திரமா வந்து பாக்ஸில் போட்டு வச்சுக்கணும். ஸோ தட் வந்துட்டு நம்மளுடைய அது பேர் என்னது, நவராத்திரி பூஜைக்கு வந்து கொலுக்கு வைக்கிறதுக்கு அழகாக இருக்கும். அடுத்த ஐட்டம் பார்த்தீங்கன்னா ஏதோ பூ மாதிரி ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர்ஸ் மாதிரி அமைச்சிருக்காங்க. ஸோ இது வந்துட்டு தவனம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாதிரி இருக்குது எக்ஸாக்டாக. இது என்ன? ஐ டோன்ட் நோ. சிப்ஸ் தவிர எல்லாம் வருது. இருடா, தெரியலடா, சிப்ஸ் எங்கன்னு தெரியலையே. அனுப்பிச்சாங்களா? அனுப்புன்னு தான் சொன்னாங்களே, இல்லைன்னா அனுப்பிச்சிருவானே. என்னது கண்டுபிடிச்சிட்டே சிப்ஸ்? ஆமாடா டப்பா. என்னடா இவ்வளோன்னு தான் அனுப்பிச்சிருக்காங்க. ஸோ இந்த பாருங்களேன், ஸ்டீல் டப்பா நல்லா இருக்கு. இதுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பருப்பா என்ன போட்டுருக்கோம் அப்படின்றது தெரியுது. சூப்பர் ஸ்டீல் டப்பா, டெஃபினெட்லி 100% யூஸ்ஃபுல். கிரேஷிந்தாம்மா எடுத்துக்கிறியா? This is my favorite chips. Yeah, I know, right? சாதா லேஸோட இதுதான் ரொம்ப பிடிக்கும். சாதா லேஸ் சின்ன பொட்டேட்டோ இது நல்லா ஹோம்மேட்ல. ஓகே, நான் காலி பண்ணிட்டு போறேன். நீங்க ஹார்ட் கொஞ்சம் கிண்ணத்துல போட்டு சாப்பிடு. ஓகே, அனி வந்து அவ்வளோ சாப்பிட்டோம். அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கால் கொஞ்சம் அமைச்சிருப்பாங்க. இன்னும் கொஞ்சம் இப்போதைக்கு நம்ம கிட்ட இருக்கு. மேபி அந்த கால் மீதியெல்லாம் போனதுக்கப்புறம் நம்ம அம்மா ஆசையாக நம்ம கால் திருப்பி இருப்பாங்க. இந்த கால் மீதியில் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து
ஜல்லடை கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் என்னன்னு தெரியல, ஓப்பன் பண்ணலாம் இருங்க. இது வந்துட்டு அழகா இது ஃப்ரூட்ஸ் எல்லாம் போட்டு இது பண்ணலாம். இல்லைனா வந்துட்டு சாதம் இது வடிக்கிறோம் பார்த்தீங்களா, கஷ்டப்பட்டு இந்த மாதிரி கவுக்க தேவையில்ல. இந்த மாதிரி ஜல்லடையில் போட்டுட்டு அதுக்கப்புறம் இதை வந்து டிஷ் வாஷரில் போட்டுனா சூப்பர் க்ளீன் ஆகிடும். ஸோ வடித்த சாதம் சாப்பிட்ட மாதிரி ஆகும். ஸோ நல்லாயிருக்கு இந்த ஜல்லடை, பிடிச்சிருக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு இது ஏதோ செயின் மாதிரி இருக்குது, என்னன்னு பார்க்கலாம். ஓகே, ஐ திங்க் இது வாசலில் தொங்க விடுறதுன்னு நினைக்கிறேன். இந்த கண்ணுக்கெல்லாம் இருக்கும் இல்லைங்களா, திருஷ்டிக்கு அந்த மாதிரி சைனீஸ் வாஸ்துப்படி கண்ணாக இருக்கும்ல, இந்த திருஷ்டி இது பண்ணுற மாதிரி அதுங்க தெரியுங்களா. ஸோ அந்த இது ஸோ எங்கே தொங்க விடுறதுன்னு தெரியல, வாசனை எங்கன்னா தொங்க விடலாம், நல்லா இருக்கும் திருஷ்டிக்கு. அதுக்கப்புறம் வேர்க்கடலை, இன்னும் கொஞ்சம் வேர்க்கடலை அனுப்பிச்சிருக்காங்க. வேர்க்கடலை இது என்ன, மையி, வீட்டில் பண்ண மையி, வீட்டில் பண்ணி எனக்கு அமுச்சு விட்டுருக்காங்க போல இருக்கு அம்மா. பாருங்க, வீட்டில் பண்ண மையி சூப்பர், குட்டி டப்பால போட்டுருக்காங்க. அதாவது இந்த விளக்கு வச்சு விளக்கெண்ணெயில் வச்சு திரி வச்சு விளக்கு அது மேலே வந்து கலெக்ட் ஆகும், அதை வந்து திருப்பி விளக்கெண்ணெயில் நல்லா இது பண்ணிவிட்டு வாஷ் பண்ணிவிட்டு நமக்கு அமுச்சு விட்டுருக்காங்க. ஸோ நம்ம யூஸ் பண்ணிக்கிற மாதிரி சூப்பர். அதுக்கப்புறம் கோஸ்டர்ஸ், வாவ், இது நான் டெஃபினட்டாக எக்ஸ்பெக்ட் பண்ணேன், எக்ஸ்பெக்ட் பண்ணல, ஆனால் டெஃபினட்டாக நமக்கு தேவை. ரொம்ப ரொம்ப சூப்பர். பாருங்களேன், அழகழகான கலர்ஸ். இந்த கோஸ்டர்ஸ்லாம் ரொம்ப நல்லா இருக்குது. ஆக்சுவலி எல்லாமே கோலம் டிசைன்ஸில் இருக்குது. ஸோ கோஸ்டராகவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், நம்ம சாமிக்கிட்டேயும் யூஸ் பண்ணிக்கலாம். நல்லாயிருக்கு, இது சூப்பர். அல்டிமேட்டு இன்சுலேஷன் ஸ்பேடா எங்கே வாங்கினாங்கன்னு தெரியலையே. ஒன்று வந்துட்டு இதுவும் விஷ் கார்ட்டுன்னு போட்டிருக்கு. ஒன்று வந்து 85 ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க. நல்லாயிருக்கு, சூப்பராக இருக்குது. ஸோ நம்ம வந்துட்டு இது ஃப்ளெக்சிபிளாக, ஸோ நம்ம வந்து அழகாக அப்படியே மடக்கி கூட வச்சுக்கலாம். நல்லா இருக்குங்க, ரொம்ப நல்லாயிருக்கு. உங்களுக்கு இந்த பார்சல்லையே ஃபேவரட் எதுன்னு சொல்லுங்கள். எனக்கு வந்துட்டு தலையாட்டி பொம்மை இது, அதுக்கப்புறம் இது எனக்கு நிறைய ஃபேவரட்டாக இருக்கு. அப்புறம் ஆனியன் படாம் இது வரைக்கும் ஓப்பன் பண்ணதில்லை. இது காமிச்சிட்டேன் உங்களுக்கு 3 கால். ஓகே, இந்த டவல் கூட நல்லாயிருக்கு. அவ்வளோ பெரிய டவல் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன் ஆக்சுவலி. ஸோ என்னென்ன வச்சுருக்காங்கன்னு எனக்கே தெரியல. சரி, இது ஏதோ டிஃபன் பாக்ஸ் வச்சுருக்கீங்க. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கருப்பு எள்ளு உருண்டை அமைச்சிருக்காங்க. ஆக்சுவலாக வந்துட்டு டிஃபன் பாக்ஸ், கண்டிப்பாக டிஃபன் பாக்ஸ்லாம் நமக்கு யூஸ் ஆகாமல் இருக்காது. பசங்க ஸ்கூலுக்கு போகிறாங்க, இல்லை வீட்லேயே வந்துட்டு நம்ம திங்ஸ் எடுத்து வைக்கிறதுக்காக இருக்கட்டும், இல்லைன்னா நம்ம எங்கேனா வெளில போகிறோம் அதுக்கு பேக் பண்ணுறதுக்காக இருக்கட்டும், டிஃபன் பாக்ஸஸ் தான் 100%. ஸோ ஏற்கனவே நமக்கு கடையில் வாங்கின எள்ளு உருண்டை, இதுவும் கடையில் வாங்கினது மாதிரி தான் இருக்குது. ஆக்சுவலாக பண்ணியிருந்தேன் நான், கால் பண்ணி சொல்லியிருப்பாங்க. இதுவும் கடையில் வாங்கினதான் கருப்பு எள்ளு உருண்டை. இன்னொரு டிஃபன் பாக்ஸும் இருக்கு. நிறைய ஸ்நாக்ஸுங்க இந்த வாட்டி. இட்லி சில்லி பவுடர் தரசோடனே வாசனை வந்துருச்சு. இட்லி மிளகாய் தூள் கொஞ்சம் இல்லை, அவங்க தான் மாதம் ஒரு பார்சல் அனுப்புகிறாங்களே, யூஸ் ஆகும். ஸோ இது ஒரு டிஃபன் பாக்ஸ், 2 டிஃபன் பாக்ஸ் அனுப்பிச்சுட்ருக்காங்க, ப்ளஸ் இட்லி சில்லி பவுடர். அதுக்கப்புறம் இது என்னன்னு பார்ப்போமா. இதுவும் எனக்கு சர்ப்ரைஸாக தான் இருக்கும். 5 ஐட்டமாக இருக்குது. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணாலும் 100 ஐட்டம். பாத்ரூம்க்கு வந்துட்டு சோப் டிஸ்பென்சர். சரி, ஓகே, நல்லாயிருக்கு, நிஜமாவே நல்லாயிருக்கு. குட்டனில் அழகாக இருக்குது, கலர் அழகாக இருக்குது.
க்ளோஸ் தான் சரியாக தெரியல, க்ளோஸ் தான் சரியாக பண்ண முடியல. தெரியல, க்ளோஸ் பண்ணால் அது கிராஸாக இருக்குது பாருங்களேன். இவ்வளோ வாட்டி க்ளோஸ் பண்ணால் கிராஸாக இருக்குது. ஆனால் ரொம்ப அழகாக இருக்குது. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல, செக் பண்ணல போல இருக்கு. கிராஸாக தான் இருக்கு. சரி பரவாயில்ல, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. கையில் வாஷ் பண்ணுற சோப்பு இது தானே. அதுக்கப்புறம் வந்து இது ஒன்று இருக்குது. இது என்ன? இதுவும் ஒரு சர்ப்ரைஸ் ஐட்டமாக இருக்குமோ என்னன்னு தெரியல. இது ஓப்பன் ஏதோ பாட்டில் மாதிரி இருக்கு. இது நல்லா இருக்கே. இதுவும் சோப் டிஸ்பென்சர் தானோ? ஆமாம், இன்னும் மெதுசாக இருக்கு. உங்களுக்கு இதுவும் அப்படிதான் இருக்குமா? கேட்கணும் இது எதுக்குன்ட்டு. ஏன்னா இது கொஞ்சம் மெதுசாக இருக்குது, ஆனால் கொஞ்சம் அழகாக இருக்குது. அதை அம்மா அனுப்புகிற ஐட்டம் வந்துட்டு சம்டைம்ஸ் நமக்கு யூஸ் ஆகாது, ஆனால் வந்துட்டு எதுவும் பண்ண முடியாது. ஏன்னா அவங்க நமக்காக ஆசையாக அமைச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐயோ பாவம் அவங்க பார்த்துட்டு இருப்பாங்க. அப்புறம் சாம்பார் பொடி பேக்கெட்டும் கருவேப்பிலை பொடி பேக்கெட்டும் வச்சுருக்காங்க. அது ரெண்டுத்தையும் சீல் பண்ணியிருக்கு. அப்புறம் அது தவிர இன்னும் 2 இருக்குது. என்னென்னு பார்ப்போம். யார்கிட்ட கதை திறந்தீங்க? ஓகே, எனக்காக ஏதோ அனுப்பிச்சிருக்காங்க. செம்ம பியூட்டிஃபுல்லா இருக்கு. கிரிஷ் இங்க பாரு, அம்மா எனக்காக எனக்கு அனுப்பிச்சது. செமையா இருக்கு. அழகா இருக்குல்ல? ரொம்ப அழகா இருக்கு. எவ்வளவு விலை அப்படின்னு பாத்தீங்கன்னா 1199, அதாவது $1200. சி $200 rupees. பாட்டா செருப்பு சூப்பர். தச்சு வேற அனுப்பிச்சிருக்காங்க பின்னாடி. எவ்வளோ டாலர்ஸ்னா 86 rupeesடா. அப்படின்னா எவ்வளோ வருது? Do the math, Sully. Google how many dollars is 1,000 rupees? 1,000 Indian rupees is approximately $12.23. ஸோ $13 அப்படி இருக்கும். சூப்பர்ல? இங்கே $13க்கு இந்த மாதிரி கிடைக்குமா? கிடைக்கும். சூப்பராக இருக்குது. மோர் ஓவர் என்ன பெஸ்ட் பார்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்களேன், தச்சு அமைச்சிருக்காங்க. ஸோ நமக்கு ரொம்ப நாள் லாங் ஆகும். செம்ம சூப்பர், மை ஃபேவரட். இது நான் இதை எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஸோ லாட்ஸ் அண்ட் லாட்ஸ் ஆஃப் கவர்ஸ் எல்லாமே செருப்பு மாதிரி தான் தெரியுது. அது தவிர அந்த பிங்க்கு தவிர என்ன அமைச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு ஒரு கருப்பு செருப்பு அமைச்சிருக்காங்க. ஸோ இதுவும் பாட்டா தான். இது வந்து 1499 போட்டிருக்காங்க பாருங்க. ஸோ 1500 rupees. அழகாக இருக்குது, பிளாக் கலர் பாருங்க. அது தவிர வந்து பின்னாடி அதே மாதிரி தச்சிருக்காங்க. தைக்கிறதுக்கு தான் நம்ம ஊரில் வந்துட்டு கஷ்டம். ஆக்சுவலாக இந்த ஊர்லலாம் அந்த மாதிரிலாம் யோசிச்சே பார்க்க முடியாது. இருந்துச்சுன்னா அவ்வளோதான் தூக்கி தான் போடணும். இந்த தச்சு இருந்ததுன்னா ரொம்ப நல்லா இருக்கும் ஆக்சுவலாக. ஸோ சூப்பர். அப்புறம் வந்துட்டு இந்த மாதிரி இது 299 rupees. சாஃப்ட் செருப்பு தெரில, இது எனக்கு தெரில. அப்புறம் இதுவும் சாஃப்ட் செருப்பு தான். இது விலைலாம் எவ்வளோன்னு போடல. ஐ திங்க் அவங்களும் வந்து எல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். இன்னொரு ஒரு செருப்பு இருக்கு. இது பயங்கர சாஃப்டாக இருக்கு. ஏன் நல்லா சாஃப்டாக இருக்குது. நல்லா சாஃப்டாக இருக்குது. எல்லாமே சாஃப்ட் ஸ்லிப்பர்ஸ் தாங்க. மெடிக்கேட்டடா இது மெடிக்கேட்டட் பியோர் லெதர். இங்கே பாருங்கள், பியோர் லெதர் மெடிக்கேட்டட் அப்படின்னு போட்டுருக்கு. இதுவும் வந்துட்டு அழகாக தச்சு விட்டுருக்காங்க. ஸோ நம்ம வந்துட்டு ஆக்சுவலாக எனக்கு வந்து ஒரு இது கஷ்டமாக இருக்குது. டக்குன்னு பின்னாடி போகணும், முன்னாடி போகணும். 3 இப்போ என்ட்ரன்ஸ் ஆகிடுச்சு. ஃப்ரண்ட்டு, பேக்கு, அதுக்கப்புறம் கராஜ் என்ட்ரன்ஸ். 3 என்ட்ரன்ஸ் இருக்குங்களா? ஸோ நமக்கு வந்துட்டு ஒரு செருப்பு தான் இருக்குது என்கிட்ட. 2B2 அதான் உண்மை. ஒரே ஒரு செருப்பு காஸ்கோவில் வாங்கினது. ஒரு பார்ட்டி ஸ்லிப்பர்ஸ் இருக்குது. அது அதெல்லாம் இன்னும் பாக்ஸில் தான் இருக்குது, இன்னும் எடுக்கலன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த ஒரு செருப்பு இந்த சைடு, அந்த சைடு, இந்த சைடு, ஒரு சைடும் எடுத்துகிட்டு போகிறேன். ஸோ இப்போ எல்லாத்துக்குமே ஒன்று இருக்கணும். நான் வந்துட்டு சரியான இப்போலாம் பயங்கரம் வந்துட்டு வீட்டில் வந்துட்டு இதை எடுக்கிறேன் அதை எடுக்கிறேன்னு சொல்லிட்டு இப்போது அத்தியாவசியமான ஷாப்பிங்லாம் போகவே இல்லை.
அதாவது செருப்பு வாங்குற ஷாப்பிங் கூட போகல. ஸோ கண்டிப்பாக நமக்கு யூஸ் ஆகும். எவன்டா வெளில போகிறோம் நீடா. ஸோ இது ஐ திங்க் இது எல்லாமே வந்துட்டு வீட்டில் பண்ண பொடி வகைகள். என்னென்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்ப்போமா. ஒன்று வந்துட்டு குப்பைமேனி பொடி. என்ன குட்டிமா போயிட்டு சரி போயிட்டு வா. அந்த செருப்பு இல்லாமல் நார்மல் செருப்பு போயிட்டுலாம். முருங்கைக்கீரை சாதப்பொடி. அதுக்கப்புறம் வந்துட்டு வாசனை முருங்கைக்கீரை வாசனை. அப்புறம் இட்லி கருவேப்பிலை. இட்லி கருவேப்பிலை பொடி வாசனை தான். வா சூப்பர். இட்லி கருவேப்பிலை பொடி. அதுக்கப்புறம் வந்துட்டு ஆம்லா நெல்லிக்காய் பொடி. அதுக்கப்புறம் வந்துட்டு குப்பைமேனி பொடி. இது என்ன? இது பேசன் ஃப்ளார் கடலை மாவு. வீட்டில் அரைச்ச கடலை மாவு. அதுக்கப்புறம் வந்துட்டு அதாவது மிஷினில் கொடுத்து அரைச்சி கொண்டு போனாங்க. அதுக்கப்புறம் இது வந்துட்டு பிளெயின் சில்லி பவுடர். ஸோ இப்போ வந்து பிரியாணி, பன்னீர் தந்தூரி, பன்னீர் அந்த க்ரில்லு அதெல்லாம் போடுறதுக்கு வந்து இந்த மாதிரி பிளெயின் சில்லி பவுடர் நல்லாயிருக்கும். போயிட்டுருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா அவ்வளோதாங்க. இது வந்துட்டு சும்மா டெக்கரேட்டிவ் பீஸ் மாதிரி எங்கள் ஐசிஎஃப் வீட்டில் இருக்கும் ஆக்சுவலாக. ஸோ மேபி அம்மா வந்துட்டு வேணாம் நீ வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி அமைச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அவ்வளோதான். எம்டி. நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும் சுத்தமாக எம்டி. எல்லாமே எடுத்தாச்சு. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா பாருங்கள் எல்லா ஐட்டம்ஸும் எடுத்து வச்சாச்சு. ஃபுல்லாக எல்லா ஐட்டம்ஸும் பரப்பி வச்சுருக்கேன். ஸோ நீங்கள் எனக்கு சொல்லுங்கள் அம்மா அமைச்சதில் வந்துட்டு எது உங்களுடைய ஃபேவரட்டான ஐட்டம் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு வந்து ஃபஸ்ட்டு செட்டியார் பொம்மை ரொம்ப நேச்சுரலாக பியூட்டிஃபுல்லாக இருக்கா. ஸோ ஃபஸ்ட்டு செட்டியார் பொம்மை. அதுக்கு அடுத்தது வந்துட்டு இந்த செருப்பில் வந்து இந்த பிங்க் கலர் செருப்பு. பிளாக்கும் அழகாக இருக்குது. இந்த பிங்க் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. அவ்வளோ எலிகண்ட்டாக அழகாக இருக்குது. அதுக்கப்புறம் வந்துட்டு இது நல்லா இருக்குது ஆனால் க்ராஸாக இருக்குது ஆனால் அழகாக இருக்குது. எனக்கு பிடிச்சிருக்கு. சரி நெக்ஸ்ட் டைம் அம்மாவுக்கு பார்த்து வாங்கிட்டு வந்துடுவோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கால்மிதி. எங்கே ஒயிட் கலர் கால்மிதி. இது கண்டிப்பாக வந்து அழுக்காயிடும். ஆனால் இது எனக்கு ரொம்ப ஃபேவரட்டாக இருக்குது. இது மேபி நம்ம வந்து பெட்ரூமில் அந்த மாதிரி அழகாக போட்டு வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த டவல். இதுவும் எனக்கு ரொம்ப ஃபேவரட். அதுக்கப்புறம் இது என்ன நம்ம ஓப்பன் பண்ணலை. ஒரு ஐட்டம் ஓப்பன் பண்ணல. இருங்க என்ன ஐட்டம் நம்ம பார்த்துருவோம். அது எப்படி நம்ம விடுறது. அதே மாதிரி பிளாக் கலரு. ஸோ முதல்ல வந்து அவங்க சில்வர் கலர் அமைச்சிருந்தாங்களா. இப்போ அதே மாதிரி பிளாக் கலர் ரொம்ப அழகாக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையுமே எடுத்து வச்சிடுறேன். இதோட இந்த வீடியோ முடியுது. மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.